அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை பேருமே இதுவாது ஒரு கவலை, அதுவும் இந்த அவசர உலகத்தில் டென்ஷனான வாழ்க்கை சூழலில் எதுவான நமக்கு ஒரு கவலைகள் நம்மளை அரிசின்னு தான் இருக்குது. அது தவிர்க்க முடியாதது. ஆனால் நம்ம இந்த கவலைகளை நமக்கு வெறுமை ஒரு அதிகமான அளவில் நம்ம மனசுக்கு கொடுத்து அது உளைச்சல் அப்படின்னு போய் நிற்கிற அந்த ஸ்டேஜில் அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பொன்னான இதயத்துக்கு அது கஷ்டத்தை கொடுத்துடுறது. அப்போ கவலையப்படக்கூடாதா அப்படின்னா கவலைப்படாமல் இருக்க முடியாது. எப்படி முடியும்? கவலைப்பட தான் படணும். ஆனால் அந்த கவலை அதிக அளவில் அந்த மன உளைச்சலாக போகிற அளவுக்கு நாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உலகத்தில் பார்க்குற பல கவலைகள் நம்ம அனுபவத்திலேயே பார்க்கலாம். +2 நான் எப்படி பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம +2 படிக்கும்போது நம்ம கவலைப்பட்டுப்போம். அதே பிகாம் படித்து வச்சு சிஏ படிக்கச்சியோ நம்ம +2 பட்ட அளவுக்கு நம்ம கவலைப்பட்டுக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம நினச்சிக்குவோம், நான் +2 முடிக்கிறது போய் நம்ம இவ்வளோ கவலைப்பட்டோமே. அதாவது எதுக்கு சொல்ல வேணுன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிற கவலை அதுவே விலகி போயிடுது. பல கவலைகள் அதுவே விலகி போயிடுது. அதுக்கு நம்ம உரியேற்றாமல் விட்டா நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பல கவலைகளுக்கு நம்ம ரொம்ப எருப்பு விட்டு அதை ஒரு சின்ன செடியாக இருக்கிறத மரமாக வளர்த்து விட்டுன்றோம் நம்மளை அறியாமல். இப்போது நம்ம அப்படிங்கிறது இந்த இதயம் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு தான் நம்ம சுடர் இருக்க முடியும் இல்லையா? இந்த கவலைகளனால உளைச்சல் டிப்ரெஷன் ஆகி இந்த உலகத்தை மறந்து போன நிலையில் ஒரு அவல நிலைக்கு போனாலும் நம்மளால் யாருக்கு என்ன உபயோகம்? அல்லது எதையும் டக்கு டக்குன்னு அடிச்சுக்காக நின்று போய் உட்காந்துட்டோம்னாலும் நம்மளால் யாருக்கு என்ன உபயோகம்? நம்மளால் யாருக்கு அப்புறம் என்ன உபயோகம்? நம்ம பட்ட கவலை அப்புறம் தீராத போது அது வேறு விஷயம், நமக்கு தெரிய போதில்ல. நம்மளால் என்ன உபயோகம்? அதாவது அடிச்சுட்டு அப்படியே போயிட்டோம்னா கூட அது என்னமோ அதோடு ஒழிஞ்சுதுன்னா, அதனால் பல நோய்களுக்கும் பல மருந்துகளுக்கும் பல மாத்திரைகளுக்குமா நம்ம நீண்டு நெடுங்கால வாழ வேண்டிய ஒரு வேதனையான வாழ்க்கையை தானே அப்புறம் நம்மளுக்கு வருது. அதனால் நாம் இந்த கவலை அப்படின்ற அந்த அரக்கனை ரொம்ப மனசுக்குள்ளே போட்டுக்க வேண்டாம். இன்றைக்கி எது கஷ்டமாக இருக்குதோ அது நாளைக்கே அந்த கவலை தீரும். அதான் அந்த காலத்தில் நாளைக்கே ஒழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா பெரியவள்லாம்? நாளைக்கே ஒழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதனால் இன்னி பொழுதுக்கு அது கவலையாக தான் இருக்கும். எந்த கவலைக்குமே எந்த பிரச்சனைக்குமே நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும். தீர்வு இல்லாமல் இருக்காது. அந்த தீர்வை நம்மளை கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனை. நம்ம பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பிரச்சனையே தான் யோஜனை பண்ணுறோமே ஐயா, அதோட தீர்வுக்காக யோஜனை பண்ணுற டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ணோம்னா இவ்வளோ மன உளைச்சல்களுக்கும் இவ்வளோ மன வேதனைகளுக்கும் நம்ம போக மாட்டோம். என்ன எங்களுக்கெல்லாம் இவ்வளோ உபதேசம் பண்ணுறீங்களே, நீங்களாம் அப்படி அப்படின்னு கேட்காதுங்க. நானும் அப்படி தான். நான் எல்லா பேரும் இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் மாதிரி இருக்கக்கூடிய பாசத்தினால்தான் இந்த பதிவை நான் இப்போ இதில் கொடுக்குறேன். ஏன்னா பல பேர் படக்கூடிய அந்த கவலைகள் தான் அப்புறம் விலகி போகிறது. ஆனால் அதை பார்க்க முடியாத, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அவள் இருக்கிறதையும் சில பேர்களை என்னால் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது தான் அந்த மனசு வேதனையில் ரொம்ப கஷ்டப்படுறது. அப்போது அந்த வேதனைக்கு காரணம் என்ன? அந்த செயல் நடக்கலைன்னு நினச்சி அவள் ஏங்கி அவள் தன்னை அழிச்சிக்கிறது தானே. நம்மளை நாமளே துன்பப்படுத்திக்கிறதுன்னு ஒரு பெரிய பாவம் இல்லையா?
நம்மளை மற்றவ துன்பப்பட்டினா கூட நம்மளை பார்த்து ஒருத்தர் பைத்தியம் சொன்னாங்க, நான் இல்லை, நான் நல்லா புதுசாக தான் இருக்கேன் அப்படி சொல்லி நம்மளை தேத்தின்னு நம்ம போயின்னு இருக்கணும். அப்படி தானே வாழ்ந்தாகணும் இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்பொழுது நம்மளை நாம்பளே குறைச்சின்னு நம்மளை நாம்பளாவே இந்த கஷ்டம் தீருமோ தீராதோ. எத்தனை கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்குது, எத்தனை கஷ்டங்கள் எப்படி தீர்ந்திருக்குது. இதை ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் ஒரு தினம் எழுதி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ அந்த கஷ்டம் அவ்வளோ பெருசாக இருந்தது, அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் எப்படி தீர்ந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்துக்கும் தீர்வு உண்டு. அதனால் மனசில் சோர்ந்து போய் டிப்ரெஷன் ஆயிடுறதோ அல்லது மனசு உளைச்சலாக பட்டு ஹார்ட்டில் பிரச்சனை வந்து அதுக்காக வருஷக்கணக்காக மருந்துகள் சாப்பிட்றதோ அல்லது போய் சேர்றதோ, இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக அதெல்லாம் இவ்வளோ பெரிய கஷ்டம் அதெல்லாம் இல்லையா. நான் இப்போ அந்த பாட்டுகள், ஸ்லோகங்கள், கதைகள், ஜோதிடங்கள், சமையல் குறிப்புகள் இப்படி நிறைய நான் அந்த பதிவுகளை கொடுக்கறதுக்கு கூட என்ன காரணம் அப்படின்னா, என்னோட கேட்டு நிறைய நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், நிறைய நம்மளுக்கு படம் காசெல்லாம் வரணும், அந்த மாதிரினா எந்த விதமான ஆசைகள்லாம் எனக்கு இல்லை. எனக்கு எந்த விதமான ஆசை தெரியுமா இருக்குது, உண்மையாகவே சொல்கிறேன். நம்மளுடைய பாட்டையோ நம்மளுடைய கதையோ நம்மளுடைய ஸ்லோகத்தையோ எதையோ கேட்கும் பொழுது அந்த எந்த மனசாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு நொடியாவது மடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் அடைஞ்சதுன்னா அந்த ஒரு நிமிஷம் ரிலாக்ஸேஷன் நமக்கு 1000 பலத்தை கொடுக்கும். இப்போ தற்கொலை முயற்சி பண்ணுறவள்லாம் அவள் வேணும்னா சாகிறா, அவளுக்கு சாகிறதுக்கு ஆசையாக இருக்குது, சத்தியமாக கிடையாது. அந்த பிரச்சனையை பொறுக்க மாட்டாத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளித்து அவளையும் அறியாமல் அவள் அந்த ஒரு முடிவு எடுக்க போயிடுறான். சில பேர் முடிவு எடுத்துடுறா. அது பரிதாபத்துக்குரியதான விஷயம். அதனால் அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம நகர்த்தி விட்டோம்னாக்குள்ள அந்த நிமிஷத்துக்கு அவள் அந்த மன கவலையிலேருந்து வெளியே வந்துடுவாள். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு பாட்டு எடுத்துக்கிறோம், முருகன் பாட்டு எடுத்துக்கலாம். முருகா நீ வர வேண்டும், நான் நினைக்கும் போதும் நீ வர வேண்டும், நீல எழில்மயில் நீலமர்வேலா அப்படின்னு கூப்பிடும் பொழுது நம்ம ஆஸ்திரியவாதியாக இருந்தாலும் பக்திசாலியாக இருந்தாலும் பக்தி இல்லாதவளாக இருந்தாலுமே கூட நிச்சயமாக நமக்கு ஒரு துணை கிடைக்கும், நம்மளுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு மனசு அப்போ தோணும். முருகன் வருவார், முருகன் வேலை எடுத்து மயில் மேலே ஏறிந்து தெய்வயானை வழி சமேத்தமாக வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லலை. எந்த வடிவிலையாவது நமக்கு அதுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்தான் அந்த மனசு என்ன பண்ணும், ஏற்றுக்கும். அப்படி ஏற்றுன்ற உடனே அந்த மனசில் ஒரு நம்பிக்கைங்கிறது ஏற்படும். அந்த நம்பிக்கைங்கிறது தான் கடவுள். நிச்சயமாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்மளாம் பிறந்து வளர்ந்து இவ்வளோ பெருசு ஆகிட்டோம், இல்லை நம்ம கவலையெல்லாம் வந்து நம்ம கவலைப்பட்டேன்ருக்கோம். நம்ம அம்மாவோட தொப்பப்பில் இருக்கச்சே நம்ம என்ன கவலைப்பட்டோம். அங்கே யார் நமக்கு உணவு கொடுத்தா? பிறந்த உடனே நம்ம அம்மாங்கிற தெய்வத்தை பார்த்துட்டோம், அப்புறம் காப்பாற்றுற அப்பா அந்த தெய்வத்தை பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி யார் நம்மளை காப்பாற்றிடா? அப்போ கருவிலிருந்தே நம்மளை கடவுள் காப்பாற்றின்னு இருக்க. அவர் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்ற மாட்டார? கருவிலிருந்தே காப்பாற்றி நீ இந்த உலகத்துக்கு போ, உனக்கு எல்லாம் தரேன், கஷ்டமாக சந்தோஷமாக உன் தலையில் எடுத்துப்படி அனுபவி, ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு நீ எனக்கு கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு எத்தனையோ பேருக்கு வந்திருக்கேன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன். சரித்திரங்கள், புராணங்கள், நேற்று காத்தால் இருக்கு, இன்னைக்கு காத்தால் வரைக்கும். இந்த முத்துமாரி அம்மன் பாட்டு நேற்று பாடும் பொழுது ஒரு பெருத்த சோகம் என் மனசில் இருந்தது. அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே நானே தான் பாடினேன். அந்த பாட்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது, அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. அந்த பெருத்த சோகத்துக்கு நீங்கிற ஒரு தீர்வு நேற்று பாடினதுக்கு இன்றைக்கி வந்திருக்கு.
இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்படும். பாட்டுனால் வருதுன்னு சொல்லுது. தெய்வ கட்டாட்சம்ன்றது பகவான் எப்போ நம்ம கூடவே இருக்கார், நம்மளை பார்த்துட்டுருக்கே, நம்மளுக்கு எந்த கவலையும் வராது அப்படிங்கிற தீர்மானம் நமக்கு எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கணும். ஆனால் இது கலியுகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனைகளும் நிறைய ஆயிட்டதுனால நம்மளால் சமாளிக்க முடியாத இந்த பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை மிகித்து பெய்ன்ற மாதிரியா மயில் இறகுன்னா கூட அந்த மயில் இறகையை அந்த கூட ஏற்றி வச்சா வண்டி கூட தான் சாயணும் அப்படி சொல்லலையா திருவள்ளுவர் பெருமான். அந்த மாதிரி குட்டி குட்டி கவலையாகவே இருந்தாலுமே கூட நிறைய எங்கே பார்த்தாலும் கவலை. அந்த கவலையை நீக்கிறதுக்கு டைம் நேரம் போகலை நமக்கு. இப்போ அமர உட்காந்து ஒரு உருண்டை சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு முடியலை. இந்த நிதர்சனமான உண்மை இருக்கிறதுனால நமக்கு எதை யோசனை பண்ண டைம் இருக்கு இப்போ. அதனால் மனசு என்ன பண்ணுறது, எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்ணிப்படுது சில பேருக்கு. அந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். பகவானுடைய அனுகிரகத்தில் நம்ம எல்லாருமே நன்னாவே இருப்போம், ஒன்றும் ஆகிடாது. நம்மளா நினச்சிட்டு தான் நிறைய வேதனையும் யோஜனையும் சோதனையும். நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. மேலே போட்டவர் நம்மளை தூக்கி டொப்புன்னு போட்டுற மாட்டார். எந்த பிரச்சனைக்கானாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வும் நல்ல ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல தீர்வுகளெல்லாம் பகவான் நமக்காக கொடுப்பார். எப்படியான எந்த வழியிலேயான காட்டுவார். நம்ம உண்மையாக அவரை நம்பணும். அவர் நம்ம கொடுத்துருக்குற அந்த மனசை நம்ம கவலை அப்படிங்கிறது பாவம் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி புண்ணியம் பலன் பெறுவோம். நம்ம அந்த பாவத்தை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. பாவம் பண்ணாத மனசை நிம்மதியாக வச்சுக்கணும், உள்ளும் புறமும் வெள்ளையாக வச்சுக்கணும். எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒரு நாளைக்கு முடியாமல் போகாது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் கடவுள் பக்தியை அது போதும் நம்ம வாழ்க்கையில் வேணும்னு வந்துவிடலாம். அதனால் சகோதர சகோதரியாகட்டும் தாய்மார்களாகட்டும் இந்த வீடியோ பார்க்குறவா யாராகவே இருந்தாலும் என்னடா இந்த பொண்ணு நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு கலரணும் உங்களுக்கு சொல்கிறதுன்னு இல்லை. அதாவது நான் எனக்குவே தான் அதை சொல்லிக்கிறேன். என்னென்னா நம்ம பார்க்குறது கேட்கறதுலாம் வச்சு நம்ம பார்க்கும்போது சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இந்த நொடி இந்த நிமிஷம் அவளை சரிப்படுத்திந்தா ஒரு வேளை இன்னும் நல்லா இருந்துட்டு போலோ அப்படின்னு ஒரு ஈரல் வருது என் மனசுக்கு. கண்ணில் ஜலம் பொங்கி வருது. யார் கண்ணில் அடிபட்டாலும் யார் காலில் அடிபட்டாலும் என் கண்ணில் ஜலம் வருது. உண்மையாகவே நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மகானுபாவிலாம் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் அன்பான எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதானே. பெரிய இதெல்லாம் கிடையாது, பெரிய மனுஷிலாம் நான் ஒன்றும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கவலை வந்தாலுமே நான் ராத்திரிலாம் தூங்கலாமே, என் தூக்கமே வரலாமே. என்ன தூங்காமல் இருந்து அந்த நைட்டில் நீ என்னத்தை சாதிச்சு என்னத்தை அந்த கஷ்டத்துக்கு தீர்வை நீ நைட்டுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட போறியா? இல்லையே. 4 நைட் தூங்கலைன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்? நம்மளே வதச்சிக்கிறது இருந்தால் ஆகும். அதோட தூங்கத்தை மட்டும் நிம்மதியாக தூங்கு. பிடிக்க கரைச்சி கொட்டிக்கோ. தொண்டை கீழே இறங்கலையா, கரைச்சி கொட்டு வயசு வருவா. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துக்கோ, தியானம் பண்ணு, கொஞ்ச நேரம் கழிச்சு யோஜனை பண்ணு. ஏதான நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் கொடுக்குற இந்த பாட்டுகள், கதைகள், ஸ்லோகங்கள் எல்லாமே கூட எல்லார் மனங்களையும் ஏதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு கடவுள் பக்தியையும் சரி நம்ம லைஃப்பில் நல்லா நந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஒரு வேகத்தையும் கொடுத்துடாதா? ஏன்னா இந்த உலகத்தில் நான் நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கேன். இந்த உலகத்துக்கு நான் வேறு என்ன திருப்பி கொடுக்க முடியும்? என்னால் நான் பணக்காரியெல்லாம் கிடையாது. உலக பணமெல்லாம் அந்த கர்ண மகாபிரபெல்லாம் எடுத்துட்டு
பணமும் காசு வெளியிலே தரார். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் என்கிட்ட ஏதோ சில பாட்டுகள், கதைகள், ஒரு பக்திகள், எங்கள் அம்மா அப்பா நம்மளாம் சொல்லி கொடுத்த ஒரு நல்ல நல்ல சமாச்சாரங்கள். ஆஸ்ட்ராலஜியில் உண்மையாகவே நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அதனால் பல பேருனுடைய கஷ்டத்தையும் கூட அந்த ஜாதகம்லாம் பார்க்கறதுனா தான் இன்னும் கூட எனக்கு வருத்தம் ரொம்ப அதிகமாக போடுது. இந்த நிமிஷம் அவளுக்கு அதை நம்ம எப்போ விடியும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த தசை அந்த டயத்துக்குள்ளே அவள் கொஞ்சம் பொறுத்துட்டாளன்னா அவளுக்கு நல்ல காலம் இருக்கே, அதுக்குள்ளே அந்த முடிவு எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்னு ஒரு பதட்டம் எனக்கு நிறைய வருது. இது நிறைய ஜோதிடங்கள்லாம் எல்லாருக்கும் ஜோதிட பலன்கள்லாம் சொல்கிறதுனால நான் இந்த சுவாதீனமாக எல்லாருக்குமே என்னோடய கூட பண்ணுற வளர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் எல்லோரும் இதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே யோசனை பண்ணி பார்ப்போம். நல்லா சந்தோஷமாக இருப்போம். தூங்காமல் முழிச்சுட்டெல்லாம் இருக்க வேண்டாம். ராத்திரிலாம் முழிச்சுட்டு என்ன பண்ணணும்? இருட்டியாக வாரி கொட்ட பருவம் ஒன்றும் வேண்டாம். தூங்குகிற டயத்தை கொஞ்சம் தூங்குவோம், பிடிச்ச உணவை கொஞ்சம் சாப்பிடுவோம், பகவானை நல்லா வேண்டிப்போம், கடுமையாக உழைப்போம். உழைக்கிறதுக்கு அஞ்ச வேண்டாம். எப்படி இருந்தாலும் இந்த சரீரம் உழைக்கிறதுக்கு தானே, உழைக்கிறதுக்கு அஞ்ச வேண்டாம். முடியலையா, எனக்கு முடியல, இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் நம்ம தயங்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்தோம்னாலே போகணும். நம்ம பட்டுக்க நம்ம தாம் ஜாம்னு வாழ்க்கையில் பெண்ணு வந்துடணும். நான் சொன்ன இந்த சில சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் எல்லாருமே நிறைய சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருங்க. ஆனால் என்னுடைய பதிவுலாம் முழுசும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா டைமெல்லாம் நிறைய நாள் பார்த்த மாதிரியாவே தெரியல. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய பேர் பார்க்குறான்னு தெரியுது, கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கொடுக்குறா, ஃபோன்லேயும் நிறைய பேர் நிறைய பேசுகிறா, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி தெரியல. ஏன்னா பதிவுலாம் முழுக்க பார்த்தங்களானாக்கா அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் வந்தாலும் வரலாம் இல்லையா? நன்றி, வணக்கம்.